ஹலோ கைஸ். எஸ் நான் வந்து ஏதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். கரெக்ட். இந்த மாதிரி இந்த குக்கர் விசில் மாதிரி இன்னும் ஊர்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதையெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து டெய்லி இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. தட்ஸ் ஓகே. ஸோ நான் வந்து டெய்லி என்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ண போகிறேன், என்ன போட போகிறேன், என்ன எப்படி இது போக போகுது அப்படின்ற ஜேர்னி எல்லாம் ஐ டோன்ட் நோ. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்டார்ட். லெட் மீ ஸ்டார்ட். ஸோ நான் வந்து பிளான் பண்ணி இப்போ வரைக்கும் எதுவுமே நடந்ததில்லை. நான் வந்து இப்போ வரைக்கும் என் லைஃப்பை 25 ஸோ நான் பிளான் பண்ணி ஒன்றுமே நடக்கலை. நான் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு நினச்சேன். எல்லாமே நக்கிட்டு போச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஆக்சுவலி ஓகே கரெக்டாக தான் பார்க்குறேனான்னு தெரியல. ஸோ இப்போ ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் வந்து ஒரு ஜீரோவாக நிற்கிறேன் அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு மொத்தமாக இருக்குது. போதுமான அளவுக்கு அடி வாங்கியாச்சு. என்னால் தாங்க முடியல. இதுக்கு மேலே தாங்கிறதுக்கு உடம்புல சக்தியும் இல்லை. ஸோ போதும். நம்ம வந்து பெருசாக பிளான் போட்டு தள்ளி கிழிச்சதெல்லாம் போதும். நம்ம எப்படி லைஃப்பில் போகணுமோ அப்படியே நம்ம ஒவ்வொரு நாளுக்கான பிளானை மட்டும் நம்ம போட்டு அப்படியே மூவ் பண்ணி போயிட்டுருக்கலாம். ஓகேவா? லெட்ஸ் பி சம்வாட் ப்ரொடக்டிவ். இந்த சேனலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஐடியாலாம் எனக்கு கிடையாது. லெட் மீ ஸ்டார்ட். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்னால் முடியலை. அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கடவுள் நான் எங்கேயோ என்னமோ யோசிச்சு வச்சுருந்தேன் நினச்சேன். ஒரே நாளில் டபக்குன்னு ஒரு நைட்டில் என்னை தூக்கி கடாசி வீசி எரிஞ்சு ஐயோ நான் மறுபடியும் அடி தாங்க முடியலன்னு சொல்லி அவர் காலையே போய் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க, எனக்கு இதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம், நான் மூடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன். ஸோ லைஃப் இந்த மாதிரி பல அடிகளை கொடுக்கும். அடிகளையெல்லாம் தாண்டி நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்றதான் மெயினாக முக்கியம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் ஜர்னி அண்ட் அப்படியே போகலாம். என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் லெட்ஸ் சி. நீங்களும் என் கூட இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கணும். ஸோ போதும். லெட்ஸ் சி இன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ். என்ன போடுவேன்னு தெரியாது. பட் லெட்ஸ் சி யூ. டாட்டா பாய் பாய். டேக் கேர். தயவு செஞ்சு ஒழுங்காக இருங்க, பத்திரமா இருங்க. அண்ட் தேர் இஸ் சம் ஒன் வாட்சிங் அஸ். நம்மளை வந்து யாருமே பார்க்கலன்னு நினச்சிட்டு ரொம்ப ஆடக்கூடாது. ஸோ எப்போவுமே யாரோ ஒருத்தர் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்றத நினைக்கிறத விட நமக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணாமல் குட் கேர்ளாக வாழணும். குட் கேர்ள் ஆர் பாய், குட் ஹியூமன் பீயிங்காக இருக்கணும். ஓகே பாய் பாய். நான் கருத்தூசி போட மாட்டேன். பாய். ஓகே. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நான் வந்து ரொம்ப 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 யோசிச்சு என்னால் முடியல. இதுக்கு மேலே யோசிச்சுட்டே இருந்தேன்னா வேலைக்காகாது. இந்த குக்கர் எப்போ ஆஃப் ஆகி நான் எப்போ வீடியோ எடுத்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா வரும். நம்ம லைஃப்பை நம்ம தான் உருப்படியாக வாழ கற்றுக்கணும். ஓகே, நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹலோ கைஸ். ஹலோ கைஸ். இப்போ வந்து நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லையா? பண்ணிட்டேன்ல. ஏன் இப்படி குளருது? உழப்பு எரிச்சலாக வருது எனக்கு. நீ அடிச்சுக்கிட்டே இன்னைக்கு ஃபுல்லாக. ஓகே. ஹலோ கைஸ். ஸோ நான் வந்து இன்றைக்கி ரொம்ப யோசிச்சு ஒரு வழியாக கடைசியில் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னால் முடியும். எத்தனை விஷயம் இன்னும் விடுவீங்க? வெயிட் பண்ணலாம். நானே ரொம்ப போயிருக்கேன். நீங்கள் ஏன்னா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க?